500க்கும் அதிகமான குடும்பங்களை கொண்ட குமாரகுடி கிராம மக்கள் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் மூலம் தண்ணீர் பெற்று வந்தனர். இந்த திட்டத்தின் மூலம் காலமநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் தண்ணீருக்காக காத்து கிடக்கின்றனர். 2 மாத காலமா குடி தண்ணியும் கிடையாது. நாங்க 5000 குடும்பம் வாழணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் காலையில 6 மணி வரைக்கும் கொண்டு தூக்கிட்டு உலகமா அலையிறோம். குடி தண்ணி கிடைக்கல. குடிப்பதற்கு கூட தண்ணீரின்றி அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வரக்கூடிய அவல நிலை இருப்பதாகவும் கூறுகிறார் மதன். குளிக்க தண்ணி இல்லை, ஸ்கூல் போக முடியல, எல்லாருமே குளிக்காம போயிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசு கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் எடுக்கணும், நடவடிக்கலாம். தண்ணீர் பிரச்சினை குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடிதண்ணி நானே குடிச்சு 2 மாசம் ஆயிட்டு. நான் அடிபயிப்பு இல்லை கவர்மெண்ட்ல, திருபயிப்பும் கிடையாது. காலைல 7 மணிக்கு என் பிள்ளைல கலப்பி விடுறேன்னா கலப்பி இதை பார்த்துட்டு அதோட 12 மணி வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன். தண்ணி வரும்னு உட்காந்துருக்கேன், வரல. நாங்க சாயிரா இருக்கிறதா குடிதண்ணி இருக்கு நாங்க போறதா எங்கேயாச்சும் ஒரு வழி தண்ணி இருக்கு. வழி இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு குடிநீர் வேண்டி பலமுறை போராட்டம் நடத்தியும் பயனில்லை எனவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறுகிறார் சரவணன். உடனடியாக அரசு துறையும் காலமணல் ஊராட்சி எழுத்தாளர் அவர்களும் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு குடிநீர் இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக குடிநீர் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதே நிலை நீடித்தால் தங்கள் ஊராட்சியில் உள்ள பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர வேறு வழி இல்லை என இப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். இந்த கிராமத்தில் முழுவதுமே தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. எனவே உடனடியாக அந்த தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்பது இங்குள்ள ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. காலமநல்லூரிலிருந்து பாலமுருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.